ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான கப் கேக் ரெசிபி, அதுவும் கடாயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இந்த கப் கேக் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக நீங்கள் குட்டி குட்டி கப் யூஸ் பண்ணி கூட இந்த கப் கேக் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நார்மலாக நம்ம குக்கிங் பயன்படுத்துவோம்ல, அந்த எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா இந்த எண்ணெயும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எசன்ஸ் வாசம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். அடுத்து சுவைக்கேற்ப ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நார்மலாக நம்ம குக்கிங் பயன்படுத்துகிற உப்பு, அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு பொடிச்சு வச்ச சர்க்கரை, இதை சேர்த்துக்கிறலாம். பவுடர் சுகர்னு சொல்லுவோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்க்குறோம். இது சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல, ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட்டிப்படாமல் நல்லா கலந்துக்கோங்க. மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கலாம். அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லை அப்படின்னா முந்திரி, பாதாம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் மோல்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க குட்டி குட்டி கப்பு யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம காஃபி கப் வச்சுருப்போம்ல சில்வரில், அந்த மாதிரி இல்லை குட்டி டம்ளர் இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நான் இந்த மோல்டும் பேப்பர் மோல்டும் நான் ஆன்லைனில் வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. விலையும் மலிவாக கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கப்பில் 100 கப் இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேப்பர் கப் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மாவெலாம் ஃபில் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு ஃபில் பண்ணியாச்சு. இது மேலாப்பில் கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கலாம். ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. கண்ணு தட்டு மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி நல்லா சுட விடுங்க. எப்படி ஓவன் ப்ரீஹீட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட விடுங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மாவு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மோல்டை தூக்கி உள்ளே வச்சிடலாம். பார்த்து வைங்க, சூடாக இருக்கும். இப்போ இதை மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாம். உங்களுக்கு அப்படி வெந்து வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய கடாய் ஹீட்டை பொறுத்து அது வேகிற டைம் மாறுபடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேகட்டும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், கேக் ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பாஞ்சியான கப் கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்து முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.